வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அதிபர் தேர்தலில் யாருக்கு வெற்றி? கருத்து கணிப்புகள் ஆரம்பம். கடிதம் எழுதி வைத்துவிட்டு தலைமறைவாகிய 14 வயது சிறுமி. தென்கொரியாவில் குடியேறப்போவதாக வெளிவந்த தகவலை முற்றிலும் நிராகரித்த மைத்திரி. தமிழ் வேட்பாளரை நிறுத்தும் முயற்சி விமர்சிக்கும் டக்ளஸ். மஹிந்த மற்றும் கோட்டபாய போல் ரணிலும் தமிழர்களின் எதிரி லக்ஷ்மண் கிரியல்ல சாடல். கட்சி சாராத பொது வேட்பாளராக ரணில், ரவி கருணாநாயக்க நம்பிக்கை. ரணிலுக்கு இடமளிப்போம், மோட்டார் சைக்கிள் பேரணி ஆரம்பம். வாகன இறக்குமதியை ஆரம்பித்த டொயோட்டா நிறுவனம். இனி விரிவான செய்திகள். ரணிலுக்கு இடமளிப்போம், மோட்டார் சைக்கிள் பேரணி ஆரம்பம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெறச் செய்யும் நோக்கில் ரணிலுக்கு இடமளிப்போம் என்ற தொனிப்பொருளில் மோட்டார் சைக்கிள் பேரணி ஒன்று ஆரம்பமாகியுள்ளது. கொழும்பு ஹுனோபிட்டிய ஹங்காராமை விகாரை அருகில் குறித்த பேரணி நேற்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் 5 நாட்கள் பயணம் செய்த பின்னர் மீளவும் கொழும்பை வந்தடைவதே குறித்த மோட்டார் சைக்கிள் பேரணியின் இலக்காகும். மோட்டார் சைக்கிள் பேரணியில் கலந்து கொண்டுள்ள இளைஞர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஆதரவளிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து பொதுமக்கள் மத்தியில் பிரச்சாரங்களை மேற்கொள்ளவுள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவன் விஜயவர்தனவின் எண்ணக்கருவின் பிரகாரம் ஆரம்பிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் பேரணி நிகழ்வின் ஆரம்ப வைபவத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜிர அபேவர்தன, காலநிலை விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் ஆலோசகர் ருவன் விஜயவர்தன ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். கட்சி சாராத பொது வேட்பாளராக ரணில், ரவி கருணாநாயக்க நம்பிக்கை. சிறுபான்மையின கட்சிகள் உட்பட அனைத்து கட்சிகளையும் இணைத்துக் கொண்டு கட்சி சாராத பொது வேட்பாளராகவே ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் களமிறங்குவார் என ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான ரவி கருணாநாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அதோடு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி மட்டுமன்றி அனைத்து கட்சிகளுடனும் தமக்கு தொடர்புகள் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தேர்தலுக்கு நேர்மையாக முகம் கொடுக்க அஞ்சி மக்களை ஏமாற்றி வாக்கு வேட்டை நடத்துவதற்காக சிலர் பல்வேறு உறுதிமொழிகளை வழங்கி வருகின்றனர். செய்ய முடியாத விடயங்களை கூட உறுதிமொழியாக வழங்கி வருகின்றனர். இதனால் அரசியல் கட்சிகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயுள்ளது. எனினும் ஐக்கிய தேசிய கட்சி செய்யக்கூடிய விடயங்களையே கூறி வருகிறது. கசப்பாக இருந்தாலும் உண்மையை கூறுவது மேலானதாகும். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியுடன் மட்டுமல்ல, அனைத்து கட்சிகளுடனும் எமக்கு தொடர்புள்ளது. எதிர்வரும் அதிபர் தேர்தலில் அனைவரையும் இணைத்துக் கொண்டு கட்சி சாராத வேட்பாளராகவே அதிபர் ரணில் விக்ரமசிங்க களமிறங்குவார் என கூறியுள்ளார். தென்கொரியாவில் குடியேறப் போவதாக வெளிவந்த தகவலை முற்றிலும் நிராகரித்த மைத்திரி. தான் தென்கொரியாவில் குடியேறப் போவதாக வெளியாகும் செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் அவர் நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியவை: இந்த நாட்களில் நான் தென்கொரியாவுக்கு செல்வதாக பல்வேறு ஊடகங்கள் மூலம் பொய்யான செய்திகள் அதிகம் பரப்பப்படுகின்றன. தென்கொரியாவுக்கோ அல்லது உலகின் வேறு எந்த நாட்டிற்கோ செல்ல எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அரசியல்களின் இத்தகைய பொய் பிரச்சாரத்தை நான் வன்மையாக நிராகரிக்கிறேன். நீதிமன்றத்திடமிருந்து எனக்கு தடை உத்தரவு உள்ளதால் கம்பக மாநகர சபை மைதானத்தில் உலக தொழிலாளர் தினத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கையும் கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரிகள் ஏற்கனவே ஏற்பாடு செய்துள்ளனர் என அவர் கூறியுள்ளார். தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் முயற்சி விமர்சிக்கும் டக்ளஸ். தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தீரா பிரச்சனையாக வைத்திருந்து அரசியல் ஆதாயம் தேடுவோரின் விருப்பமே தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் முயற்சி என்று கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் அதிபர் தேர்தலில் ஒப்பீட்டளவில் வல்லவராகவும் நல்லவராகவும் தன்னை நிரூபித்துள்ள ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை தமிழ் மக்களின் வெற்றியாக மாற்றும் வகையில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயற்பாடுகள் அமைய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர்கள் மற்றும் முக்கியஸ்தர்களுடன் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே செயலாளர் நாயகத்தினால் குறித்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சமகால அரசியல் நிலவரங்கள், அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் மற்றும் கடற்தொழில் அமைச்சு சார்ந்த முன்னெடுப்புகள் போன்றவை தொடர்பிலும் சரியான முறையில் அவை மக்களை சென்றடைவதை உறுதிப்படுத்துவதற்கு அரசு அதிகாரிகளுக்கு வழங்க வேண்டிய ஒத்துழைப்புகள் தொடர்பாகவும் தெளிவுபடுத்தும் வகையில் குறித்த கலந்துரையாடல் அமைந்திருந்தது. அதன்போது அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை வெற்றியடைய செய்ய வேண்டிய அவசியம் தொடர்பாக வலியுறுத்திய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா
தமிழ் பொது வேட்பாளரை தேர்தலில் நிறுத்துவதற்கான முயற்சிகள் தொடர்பான விமர்சனத்தினையும் முன்வைத்துள்ளார். கடிதம் எழுதி வைத்துவிட்டு தலைமறைவாகிய 14 வயது சிறுமி. களுத்துறை பகுதியில் 14 வயது சிறுமியொருவர் துறவரத்துக்கு செல்வதாக கூறி கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு தலைமறைவாகிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. வேறுவளை வளதாரை தசகம பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட சிறுமியொருவரே இதன்போது காணாமல் போயுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் சிறுமியின் தாயார் முறைப்பாடு செய்ததை அடுத்து சம்பவம் தொடர்பிலான தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த சிறுமி 25ஆம் திகதி மாலை 4 மணியளவில் வீட்டை விட்டு வெளியேறியதாக அவரது தாயார் தெரிவித்தார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வேறுவளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அதிபர் தேர்தலில் யாருக்கு வெற்றி? கருத்து கணிப்புகள் ஆரம்பம். ஸ்ரீலங்கா அதிபர் தேர்தலில் கள நிலவரம் எவ்வாறு உள்ளது, தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்பன உள்ளிட்ட விவரங்களை உள்நாட்டு மற்றும் சர்வதேச ஆய்வு அமைப்புகள் ஆராய்ந்து வருகின்றன. இவ்விடயம் தொடர்பான கருத்து கணிப்பு அறிக்கையை மே நடுப்பகுதியில் அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் நிலைப்பாட்டில் தற்போது இருக்கும் அதிபர் மேற்படி அறிக்கைகளை ஆராய்ந்த பின்னரே இறுதியானதொரு முடிவை எடுத்து அது பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் எனவும் அறிய முடிகிறது. அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி என்பனவும் கிராமிய வட்டத்தில் கருத்து கணிப்புகளை நடத்தி வருகின்றன. இதன்போது பெறப்படும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு பிரச்சார வியூகம் அமைக்கப்பட உள்ளதுடன் தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கான உள்ளடக்கங்களும் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மஹிந்த மற்றும் கோட்டபாய போல் ரணிலும் தமிழர்களின் எதிரி. லக்ஷ்மன் கிரியல்ல சாடல். மஹிந்த ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்ச ஆகியோரை போல் ரணில் விக்ரமசிங்கவும் தமிழ் மக்களின் எதிரி என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை எதிர்வரும் அதிபர் தேர்தல் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் குறிப்பிட்டார். அத்தோடு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட்டால் அவருக்கு எதிராகவே வடக்கு, கிழக்கு மற்றும் மலையக தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதிபர் தேர்தலில் சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் ஆதரவுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச வெற்றியடைவார் என்ற நம்பிக்கை வெளியிட்ட கிரியல்ல சஜித்தின் ஆட்சியில் அரசியல் தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். சஜித் பிரேமதாச எப்போதும் மக்கள் பக்கமே நிற்பார் என்றும் அவர் எந்த அரசியல் தலைவருடனும் பகிரங்க விவாதத்திற்கு தயாராக இருக்கிறார் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதியை ஆரம்பித்த டொயோட்டா நிறுவனம். சில வருடங்களுக்கு பின்னர் ஜப்பானின் டொயோட்டா நிறுவனத்தின் இலங்கை கிளை வாகனங்களை இறக்குமதி செய்ய ஆரம்பித்துள்ளது. அதன்படி பேருந்துகள் மற்றும் வேன்கள் விற்பனை குறித்து வார இறுதி நாட்களில் அந்நிறுவனம் விளம்பரம் செய்துள்ளது. சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக குறைந்த எண்ணிக்கையிலான பேருந்துகள் மற்றும் வேன்களை இறக்குமதி செய்வதற்கு அண்மையில் வழங்கப்பட்ட அனுமதியின் அடிப்படையில் அவை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இந்த வாகன வகைகளின் ஆரம்ப விலை 1.5 கோடி ரூபாய் என விளம்பரங்களில் காட்டப்பட்டுள்ளது. இந்த வகையைச் சேர்ந்த 10 வருடங்கள் பழமையான வேன்கள் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டதன் பின்னணியில் இந்த விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அந்நிய செலாவணி நெருக்கடி காரணமாக இலங்கைக்கான வாகன இறக்குமதி சுமார் 4 வருடங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்தமையால் இந்நாட்டில் பயன்படுத்தப்படும் வாகனங்களின் விலைகள் அசாதாரணமாக உயர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.